நாங்கள் அம்மாச்சி வைத்தியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கூட காசும் தங்க மாட்டேங்குது, கடனும் ஏறிட்டுருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். காலையில் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் காலையில் குளித்து முழுகி நீங்கள் வாசலில் மஞ்சள் தண்ணி கொஞ்சம் உப்பு கல் போட்டு நல்லா கலந்துவிட்டு வாசலில் தண்ணி தெளிங்க. ஒரு சின்னதாக கோலம் போட்டுக்குங்க. போட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த குழம்பு தான் போட்டுக்குங்க. போட்டுட்டு பிறகு வீட்டில் நம்ம குளிக்க முடிஞ்சால் குளிச்சுட்டு நம்ம விளக்கு எல்லாத்துலேயுமே வெள்ளி பித்தளை அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லாதையால் எங்கள் வீட்டில் ஒரு மண் சட்டி விளக்கு கூட வச்சுக்கோங்க. அது அவங்கவுங்க பிரியம். எப்போதுமே உங்கள் கஷ்டம் தீரணும்னா நம்ம மனுஷால்கிட்ட யார்கிட்ட சொல்லியுமே அது பலன் இல்லை. ஆனால் தெய்வத்துக்கு சொன்னால் அது கேட்கும். அதில் என்ன பண்ணும்? நீங்கள் விளக்கு அடியில் ஒரு மண் சட்டியை கொஞ்சம் பெருசாக வச்சு அதில் உப்புக்களை நிறையா வச்சு அது மேலே ஒரு விளக்க பொருத்தி வைங்க. 5 பக்கமும் பொட்டு வச்சுருங்க. பொட்டு வச்சு அந்த நம்ம உப்பு வைக்கிறோம் இல்லையா, அதை ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. கீழே அந்த மண் சட்டியை, உப்பு வச்சுருக்க மண் சட்டியை கீழே ஒரு பிளேட்டு வச்சு, இல்லை தாம்பாளம் ஒன்று இருந்தாலும் சரி, அதில் வச்சு அதில் பொட்டெல்லாம் வச்சுவிட்டு அது மேலே உப்பு விளக்கு, அதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் தீபம் போடுற விளக்கு, அதில் ஒரு 5 ரூபா காயின்னு அந்த எரியிற விளக்குள்ள எண்ணெய் உள்ளேயே போட்டு தெரிய போட்டு பொருத்தி வைங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும். பச்சை கற்பூரம், அதோட பச்சை கற்பூரம் அதையும் வாங்கி அந்த பக்கத்துலேயே ஒரு சிகப்பு துணியோ அல்லது பச்சை துணியோ வச்சு கட்டி அது பக்கத்தில் வச்சுருங்க. இதை வச்சு பாருங்கள். இதை நான் சொல்லியிருக்கிறது இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலுமே அதை நிவர்த்தி பண்ணும். இதை செஞ்சு பாருங்கள். இதோட செல்வம் வர்றப்போ உங்களுக்கு செல்வம் மலமலன்னு வர ஆரம்பிச்சிடும். உங்கள் கஷ்டங்க தீரும், கடன் தீரும், நல்லபடியாக மேலும் மேலும் வருவீங்க. இப்படி செஞ்சு பார்க்குறீங்களா? பாருங்கள்.